வேற யாருமே அதை பத்தி கொஞ்சம் கூட வெட்கப்படவும் இல்லை, அதை பத்தின சிந்தனை இல்லை. அன்னைக்கு என்னுடைய மண் பறிபோகிறதே அண்டை நாட்டுக்குன்னு வருத்தப்பட்டு கண் கலங்கி நின்றவர் அப்போதைய மன்னர் ராமநாத மன்னர். இப்போ குஜராத்தில் இந்த பிரச்சனை வரலனாக்கா அங்க இருக்கக்கூடிய மீனவர்களுக்கான வாழ்வாதாரத்தை அந்த அரசாங்கம் பார்த்துக்குது. இங்க நீ மீனவர்கள் என்ன பண்ணியிருக்கிற? இப்போது ஓரங்கட்டப்படுகிறார் செந்தில் பாலாஜி, திமுகவில் ஓரங்கட்டப்படுகிறார். அவருக்கு முக்கியத்துவம் மறுக்கப்படுகிறது. காரணம் ஏன்னா அண்ணாமலையை தொட்டது தான் மிகப்பெரிய காரணம். ஏன்னா இவர் ஒருத்தரால தான் இன்னைக்கு திமுகவுக்கு இவ்வளவு பெரிய தலைவலி. யாரால? அண்ணாமலையால. இவர் மட்டும்தான் அவரை நோண்டாம இருந்து அவர் எதுவுமே பண்ணாம இருந்தாக்கா இன்னைக்கு பட்டியல் வந்திருக்காது. இத்தனை தலைவலி திமுகவுக்கு கிடையாது. அதனால முழு பிரச்சனைக்கும் காரணம் செந்தில் பாலாஜின்றதுனால இன்னைக்கு பெரிய பெரிய மீட்டிங் நடந்துச்சு இல்லையா? செந்தில் பாலாஜி பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவுலாம் பண்ண முடியுமோ பண்ணி பிரதமர்கிட்ட பேசி, உள்துறை அமைச்சர்கிட்ட பேசி, அந்த துறை அமைச்சர்கிட்ட பேசி அதை ரத்து பண்ணது அண்ணாமலை அவர்கள். கடைசியில நான் தான் பண்ணு தம்பட்டை அடிச்சுட்டு முதல்ல ஓடி போயிட்டு விழா கொண்டாடினது யாரு? அதே தான் இங்கேயும். அதாவது மற்ற கட்சியில திமுக பார்த்து பயப்படுற, திமுக பார்த்து பயப்படும் ஒரே ஆளு பார்த்து அண்ணாமலை அவர்கள். இன்னைக்கு அண்ணாமலையை சுற்றி தான் இன்னைக்கு அரசியலே இருக்கு. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருப்பவர் பாஜகவின் சிறந்த பேச்சாளர் ஃபயர் சதீஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். 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 கச்சத்தீவு ஏற்கனவே செல்வ பெருந்தகை ஒரு தடவை பேசியிருந்தாரு. அதாவது ஜனவரி 24 ராஜதந்திரத்தோடு கச்சத்தீவை இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது. இதுல என்ன ராஜதந்திரம் இருக்கு? தமிழக மீனவர்களுக்கும் கச்சத்தீவுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு செல்வ பெருந்தகை அந்த இடத்துல சொல்லியிருந்தாரு. அண்ணாமலைக்கு வரலாறு தெரியல, வரலாறை படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுமே ஆளுநர் இன்னைக்கு பாஜகவுக்கு அடுத்த தலைவர் மாதிரி செயல்பட்டு இருக்காரு, அரசியல் பேசிட்டு இருக்கிறாரு. முதல்ல வரலாறு ஆளுநரும் படிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கச்சத்தீவு விவகாரம் எப்பதான் முடியும்? கச்சத்தீவு தமிழகத்திற்கு கிடைக்குமா கிடைக்காதா? அதாவது இந்த கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கச்சத்தீவை பற்றி யாராவது ஒரு நிருபர் கேள்வி கேட்டால் அந்த நிருபரிடம் அந்த கேள்வி அவங்க கேட்குறாங்கன்னா மைக்கு முன்னாடி நிற்கக்கூடாது. திமுகவும் நிற்கக்கூடாது, காங்கிரஸும் நிற்கக்கூடாது. அருகதையற்ற நபர்கள்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் மட்டும்தான். திமுகவும் சரி, காங்கிரஸும் சரி, கச்சத்தீவை பற்றி பேசுவதற்கோ, கச்சத்தீவை தாரைவாத்தை பற்றி பேசுவதற்கோ தார்மீக உரிமை அவங்க 2 பேருக்குமே கிடையாது. அதனால வரலாறு முதல்ல இவங்க தெரிஞ்சுக்கணும். ஏன் கச்சத்தீவை கொடுக்கும்போது யார் கொடுத்தா? அப்போ கூட்டணியில் இருந்தது யார்? இந்திரா காந்தி, கலைஞர் அவர்கள். கலைஞரை கூப்பிடுறாங்க, அவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறாங்க. நீங்கள் நான் கச்சத்தீவை கொடுக்கலான்னு இருக்கணும். நீங்கள் அங்கே என்ன சொல்லியிருக்கணும்? ஸ்ட்ராங்காக முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். அந்த காலகட்டத்தில் தான் இந்திய எதிர்ப்பு நடந்துச்சு. அப்போ இந்திய எதிர்ப்பு மட்டும் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக எடுத்து அது முறியடிச்சு ஆட்சிக்கு வந்தீங்களா இல்லையா? அதே போல கச்சத்தீவை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அன்றே நீங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தி அதை கொடுக்க விடாமல் தடுத்துருக்கலாமே. இன்னைக்கு இந்தி திணிப்புன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இன்னைக்கு மக்கள் முன்னாடி எடுத்து பொய்யான ஒரு பிம்பத்தை கொண்டு போறீங்கல்ல. அதே போல கச்சத்தீவை கொடுக்க முடியாதுன்னு அன்றைக்கு இருந்த கலைஞர் ஏன் போராடல? ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு உண்ணாவிரதமோ ஏன் எதுவுமே பண்ணல அவரு? ஆனா ரகுபதி தான் சொல்லியிருக்காரு, கச்சத்தீவுல எவ்வளவு வளமைகள் இருக்கு, அது தமிழ்நாட்டில இருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே விளக்கமாக சொன்னதே கலைஞர் தான் அப்படின்னு சொல்றாங்களே. அதாவது காலங்காலமாகவே தெரியும் தமிழ்நாட்டில இருந்து 12 கிலோமீட்டர் தான் கச்சத்தீவு இருக்கணும். அது இவங்கெல்லாம் விளக்கி சொல்லணும் அவசியம் கிடையாது. அது நூற்றாண்டு காலமாகவே கச்சத்தீவு என்ன நிலநடுக்கம் ஏற்பட்டு தள்ளியா போயிருச்சு இல்ல, வருஷ கணக்கில் அது அங்கேயே தான் கிடக்கு, நூற்றாண்டு கணக்கில் அது அங்கேயே தான் கிடக்கு. அதனால அதெல்லாம் இவங்க வரலாறு 12 கிலோமீட்டருங்கிறது குழந்தைக்கு கூட தெரியும். இங்க இருந்து 12 கிலோமீட்டர்ல கச்சத்தீவு இருக்கு, அங்க இருந்து பக்கத்துல இலங்கை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த கச்சத்தீவு கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த இந்திரா காந்தி அம்மையார் அவங்களுடைய காலகட்டத்தில் சைனாவுக்கும் நமக்குமான போர் இருந்தது. அதே போல சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நமக்குமான போர் இருந்தது. இந்த 2 போர்களுக்குமே இந்த இலங்கை அரசு என்ன பண்றாங்கன்னாக்கா, அவங்களுக்கு சாதகமான நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு, அவங்களுக்கு சாதகமான நிலைப்பாடு இருக்கும்போது வேற வழி இல்லாம இலங்கையை தாஜா செய்யணும், இலங்கையை நம்ம கிட்ட கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த அம்மையார் என்ன பண்றாங்க, அவங்க கச்சத்தீவை கேட்கும் போது அப்ப பண்டாரநாயகா அவங்களை வச்சு கொடுக்குறாங்க. அப்போ தமிழ்நாட்டை கூட்டு ஒப்பீனியன் கேட்கறாங்க. இவங்க தனியா கொடுக்கல, திரும்ப திரும்ப மூடி மறைக்கப்படுகிறது. முழு பூசணியா சோத்திர மறைச்சிட்டா மக்கள் நம்பிட மாட்டாங்க. அப்போ கலைஞரை கூப்பிட்டு டெல்லிக்கு அழைச்சி என்னென்ன பிரச்சனைகளுக்கு சொல்லும் போது நீ அங்க பகிரங்கமாக என்னால முடியாது, கொடுக்க முடியாது அப்படி நீ ஏன் சொல்லல? கண்டிப்பா சொல்லிருக்கணும். சொல்லவே இல்லை. இவர் அதை பத்தி பேசவே இல்லை. பேசாம இங்க அவங்க கேட்கறாங்க, அவங்க முடிவு எடுத்துட்டாங்க, நாங்க கொடுக்குறோம். அவர் பத்திரிகையில சொன்ன எல்லா நியூஸுமே இருக்கு இன்னைக்கு. அவர் அதுதான் சொல்றாரு, நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று கட்டாயமாக சொல்லல, முடிவெடுத்து விட்டார்கள், அவங்க கொடுக்க போறாங்க, நாம் என்ன பண்ண முடியும்? இவர் நம்ம கலைஞர்
கலைஞர் கேட்கணும். இது எங்களுக்கு சொந்தமானது, எங்களுடைய ராமநாதபுரம் மன்னருக்கு சொந்தமான, அதுதான் டாக்குமெண்ட் என்ன இருக்கு, ராமநாதபுரம் மன்னருக்கு சொந்தமான ஒரு இடத்த ராமநாத மன்னரையும் கேட்கல. நீங்க வந்துட்டு முதலமைச்சருடைய தார்மீக பொறுப்பு அவரை கேட்டுக்கணும், நீங்க குடுக்கிறான்னு கேட்டுக்கணும். அந்த கச்சத்தீவை தார பார்க்கும் போது அதை கண்ணீர் விட்டு அழுத ஒரே நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மன்னர் மட்டும்தான். வேற யாருமே அதை பத்தி கொஞ்சம் கூட வெட்கப்படவும் இல்லை, அதை பத்தி சிந்தனை இல்லை. அன்னைக்கு என்னுடைய மண் பறிபோகிறதே அண்டை நாட்டுக்குன்னு வருத்தப்பட்டு கண் கலங்கி நின்றவர் அப்போதைய மன்னர் ராமநாத மன்னர். இல்லையே இப்போது இருக்கக்கூடிய காங்கிரசும் சரி, அப்போது இருந்தவர்களும் சரி, ராஜதந்திரத்துடன் இந்திரா காந்தி அம்மையார் வந்து கச்சத்தீவை வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அதுல என்ன ராஜதந்திரம் இருக்கு? எனக்கு ஒண்ணும் புரியல என்ன ராஜதந்திரம், அது அவங்களே சொல்லலாம். இந்த ராஜதந்திரத்தோட தான் அவங்க பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த இப்போ வரலாறு நிறைய தெரியுமே, ஏன் அவங்க அந்த ராஜதந்திரத்தை சொல்லக்கூடாது? தமிழக மீனவர்கள் கைதுக்கும் கச்சத்தீவுக்கும் சம்பந்தமே கிடையாதுங்கிறாரு செல்வ பெருந்தகை. அதாவது கச்சத்தீவு மட்டும்தான் இயற்கை வளங்கள் அதிகமாக உள்ள மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இந்த கச்சத்தீவை சுற்றி இருக்கிற பகுதி தான், அங்கதான் வந்து மீன் வளம் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியை அவர்கள் தாரை வார்த்தது எதுக்குன்னாக்கா இலங்கையோட சப்போர்ட் வேணுங்கிறதுக்காக இவங்க தாரை வார்க்கிறாங்க. இலங்கையோட சப்போர்ட் அப்ப நமக்கு பெருசா தேவை கிடையாது. அப்படி இருந்து இவங்க இலங்கைக்கு கொடுப்பதான காரணம், இதுக்கு ஒரு ஒத்து போது காரணம், இவங்க ரெண்டு பேருமே ஒன்னாயிரணும். இவங்க ரெண்டு பேருமே திமுகவும் சரி காங்கிரசும் சரி கூட்டணி வைத்துக் கொண்டு ஒரு நல்ல ஒரு பலமான ஒரு கட்சியாக உருவெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவங்க முழுக்க அது ராஜதந்திரம் இவங்களுக்குள்ள போட்டுக்கிட்ட அக்ரிமெண்ட் ராஜதந்திரம். அது ராஜதந்திரம் எப்படி சொல்லுவீங்க? அப்போ இதே ராஜதந்திரத்தை நீங்க பிஜேபி பண்ணுது. பிஜேபி சுப்ரீம் கோர்ட் கேட்டாங்களே கேள்வி, கொடுத்துட்டோம், அவங்க கிட்ட போய் என்ன போர் புரிஞ்சு திரும்பி வாங்க முடியும் கேட்கறோம் இல்லையா? இன்னைக்கு நீ திரும்ப நான் கச்சத்தீவு வாங்குறதுக்கு பிஜேபி 5 நிமிஷம் ஆகாது அது எடுக்கிறதுக்கு. ஆனா எடுத்த அடுத்த கட்ட நிலைமை என்ன ஆகும்? சைனா வந்து அங்க உட்காருவான், பாகிஸ்தான் வந்து அங்க உட்காருவான். கரெக்டுங்களா இல்லையா? அப்போ இது ஒரு ராஜதந்திரம் தானே, அதை கேட்காம இருக்குது ஒரு ராஜதந்திரம் தானே. கூடியமான வரைக்கும் அவர்களை வந்துட்டு நம்ம மீனவர்களை தொடாம விட பாக்குறது தான் அதுதான் ராஜதந்திரம். அதை விட்டுட்டு நீ அவங்க கிட்ட போயிட்டு கச்சத்தீவு மேல நீ உனக்கு உரிமையே இல்லைன்னு பாஜக சொன்னா, மத்திய அரசு சொன்னா, மோடி சொன்னா என்ன நடக்கும்? அடுத்த கட்டமா சைனா வருவான் உள்ள, அவன் சைனாக்கு கொடுத்துட்டு போயிடுவான். ஏற்கனவே சைனா அங்க துறைமுகம் போட்டுட்டான். அந்த துறைமுகத்தை விரட்டி அடிப்பதற்கே நாம எண்ணற்ற ராஜதந்திரத்தை நம்ம பண்ண வேண்டியிருந்தது. இன்னைக்கு அவங்களுக்கு அந்த ஃபண்டு கொடுத்து அவங்களுக்கு சில வசதிகள் செய்து கொடுத்து அங்க வீடு கட்டி கொடுத்து அங்க என்னென்னமோ நீங்க மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு மேல அங்க செலவு பண்ணி அங்க பண்ணியிருக்காரு. அதனால தான் அங்க இருந்து அந்த அவங்களுடைய துறைமுகம் விரட்டி அடிக்கப்பட்டது. அவன் என்ன சொல்லிட்டான், சைனாவோட எந்த விஷயமும் இனிமேல் உள்ள வராது, நம்ம கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தது காரணமாக தான் இன்னைக்கு நம்ம அவனை தொடாம வச்சிருக்கிறோம். இல்லைன்னா இன்னைக்கு சைனாக்கு அவங்களுடைய நிலைப்பாடு சைனாவுடைய ஆதரவு நிலைப்பாடா இருந்தாக்கா இன்னைக்கு இலங்கை என்ற ஒரு நாடே இன்னைக்கு கிடையாது, வரைபடத்தில் இருக்காது. அது அந்த அளவுக்கு முன்பு இருந்த காங்கிரஸ் ஆட்சி இப்ப கிடையாது, பாஜக ஆட்சி. முதல்ல 4 நாள் கூட கிடையாது நமக்கு போர் புரியறதுக்கான தந்திரங்கள். இன்னைக்கு அப்படி கிடையாது. 4 வருஷம் ஆனாலும் சரி எதிர் நாடுகளை பந்தாடக்கூடிய வலிமை இன்னைக்கு நம்மளுடைய நாட்டுக்கு இருக்கு. ஆனா பாஜகவே வந்து வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாங்க இல்லையா, கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு. தேசிய வாக்குறுதியா கச்சத்தீவை மீட்போன்னு கொடுக்கல. எங்க கொடுத்தாலுமே என்ன சார், 2010 தேசிய அரசியல் வேறு மாநில அரசியல் வேறு. மாநில அரசுன்றது எப்படின்னா, மாநில அரசு பிஜேபி வரும்போது பிஜேபி என்ற ஆட்சிக்கு இங்கு வருகிறதோ அன்று கச்சத்தீவை மீட்போம், கட்டாயமாக மீட்போம். பிஜேபி ஆட்சி அந்த இடத்துல அப்படி தெளிவா சொல்லவே இல்லையே, கச்சத்தீவை கண்டிப்பாக மீட்டு தருவோம் நாங்க வந்தா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நாங்க தமிழக அரசுக்கு வந்தாலும் சரி, நாங்க வந்து குஜராத்துக்கு வந்தாலோ இல்ல வந்து மற்ற மாநிலங்களுக்கு வந்து தலைமை தாங்கினாவோ அப்படின்னு நீங்க சொல்லவே இல்லையே. பொதுவான ஒரு வாக்குறுதியாக நாங்க வந்தா எந்த தேர்தல் வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதின்னு ஒன்று இருக்குல்ல, எந்த தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்கன்னு இருக்குல்ல. 2024 பாராளுமன்ற தேர்தல் வாக்குறுதியாது இல்ல வந்துட்டு 2019 வாக்குறுதி மத்திய அரசு கூட நாங்க கச்சத்தீவை மீட்டு தருவோம்னு சொல்லல. 2021 கச்சத்தீவை மீட்டு தருவோம்னு சொல்லல. 2024 கச்சத்தீவை மீட்டு தருவோம் மத்திய அரசு சொல்லல. இங்க 2019 நடந்த எலெக்ஷன்ல 2021 உள்ளாட்சி எலெக்ஷன்ல இந்த மாதிரியோட எலெக்ஷன்ல மட்டும் தான் இங்க இருக்கக்கூடிய மாநில தலைமை, இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை இதானே, மீனவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை கச்சத்தீவு, அதுக்கு ஒரு தீர்வு காண்போம், அதுக்கு மீட்பதுதான் ஒரு முக்கியமானதா, அதை மீட்டு கொடுக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். ஆனா இப்ப வரைக்கும் எந்த ஒரு தீர்வும் காணல. இப்ப திமுக வந்து மக்கள் குறை சொல்ற மாதிரி வந்து இப்ப பாஜகவும் வந்து சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலன்னு தானே சொல்லணும். இல்ல பாஜக நிறைவேற்றலன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்ப ஆட்சியில் யாரு இருக்கா? ஆட்சியில திமுக இருக்கு. ஆனாலும் இப்ப வந்து நீங்க சொன்ன வாக்குறுதிகள்ல மத்திய அரசுக்கும் இதுல வந்து, ஏன்னா தமிழக மீனவர்கள் வந்து அங்க கைது செய்யப்படுறாங்க, அவங்க துன்புறுத்தப்படுறாங்க. இப்போ வந்து ஆளுநர் அவர்கள் வந்து அங்க போயிட்டு வந்திருக்காரு, கண்ணீரோட வந்து அதை என்னால பார்க்க முடியலன்னு வந்து வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. இப்போ இந்த நடவடிக்கைகள் வந்து மத்திய அரசும் அதை வந்து கையில எடுத்து செய்ய வேண்டியதுதானே, அவருடைய மாநில அரசு தான் எடுத்துக்கணுமா? இல்ல இப்போ அனைத்து மக்களும் மத்திய அரசுக்கு பொதுவானவர்கள் தானே, அவங்க அதை செய்யணும்ல. அதுக்காக நீங்க சொல்றது கரெக்டே. இப்போ இந்த கூட்டணி இருக்கு இல்லையா, இப்போ யார் இந்த இந்திய கூட்டணி ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க தெரியுமா? காங்கிரஸ் ஒரு வாக்குறுதி கொடுத்தது, எல்லாருக்குமே வந்து நாங்கள் 8000 ரூபாய் மாசம் கொடுப்போம் சொன்னாங்களா? ஆமா. ஆனா இங்க 40 தொகுதி ஜெயிச்சாங்கல்ல,
ஏன் அதை செய்யல? ராகுல் காந்தி சொன்னார்ல, எண்ணற்ற வாக்குறுதிகள் கொடுத்தார்ல, ஏன் செய்யல? அவர் கொடுத்த வாக்குறுதி ஒன்று கூட ஏன் நிறைவேற்றல? பெட்ரோல் விலை 50 ரூபாய்க்கு தருவோம்னு சொன்னாங்கல்ல, டீசல் விலை 40 ரூபாய்க்கு தருவோம்னு சொன்னாங்கல்ல, 500 ரூபாய்க்கு சிலிண்டர் தருவோம்னு சொன்னாங்கல்ல, ஏன் செய்யல? 2024 இவங்க கொடுத்த இந்திய கூட்டணி கொடுத்த தேர்தல் வாக்குறுதி இது. அப்போ ஏன் செய்யல? இவங்களுக்கு மாநில 2024 தேர்தல் வாக்குறுதியில நீட்டை நாங்க ரத்து பண்ணுவோம்னு சொன்னாங்க, ஏன் பண்ணல? இங்க 40 தொகுதி தான் ஜெயிச்சாங்க, ஏன் செய்யல? ஏன்னா அவங்க ஆட்சியில் அமைக்க முடியல. யாரு? அவங்க நினைச்ச மாதிரி அவங்களால மத்திய அரசு அமைய முடியல, அதனால அவங்க அதை செய்யல. அதே மாதிரி தான் தமிழகத்தில் பிஜேபி கொடுத்த தமிழக பிஜேபி கொடுத்த வாக்குறுதி. எப்பவுமே வாக்குறுதிகள் தேசியத்துக்கும் இதுக்கும் மாறுபடும். தேசியத்தில் சில வாக்குறுதிகள் கொடுக்குறதுக்கு தயங்குவாங்க, ஏன்னா அது அயலக பிரச்சனை, வெளிநாடு பிரச்சனை. வெளிநாடு அது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா முடியாதாங்கிறதெல்லாம் அது வேற. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. இங்க பிஜேபி ஆட்சின்னு ஒன்று வந்து விட்டால் அதற்கான நடவடிக்கையை இப்போ இவங்க சொல்றாங்க இல்லையா, நாங்க நீட்டை ரத்து பண்ணுவோம் இதற்கு பண்ண முடிஞ்சுதா? இல்ல, பண்ண முடியல. ஆனா பாஜக அப்படி கிடையாது. இங்க திமுக பாஜகவுடன் உடன்படாத கட்சி. அது எந்த விஷயமாக இருந்தாலும், நல்ல விஷயம் கொண்டு வந்தாலும் சரி, எந்த விஷயம் கொண்டு வந்தாலும் பாஜகவோட அவங்களுக்கு எந்த உடன்பாடுமே இல்லை. ஆனா இங்க அப்படி கிடையாது. இப்ப இந்த பிரச்சனை உங்களுக்கு குஜராத்ல இருக்கா? குஜராத்ல ஏன்னாக்கா மாநில ஆட்சி யாரோடது? பிஜேபியோட. மத்திய ஆட்சியும் ஆனா அங்க இத்தனையும் உங்களுக்கு பாகிஸ்தான் இல்ல, இங்க நாச்சு உங்களுக்கு ஸ்ரீலங்கா, அங்க பாகிஸ்தான் இல்ல. ஏன் அங்க அந்த பிரச்சனை வரது இல்ல? ஏன் அங்க அந்த பிரச்சனை வரது? மீனவர்கள் எல்லை தாண்டி போய் மீன் பிடிச்சதா கைது பண்ணதாங்கன்னு ஏன் வரல? ஏன் இங்க நிறைய வருது? ஏன்னா இவங்க நம்ம மத்திய அரசு கூட சரியான உடன்படிக்கையில் இல்லை. இவங்க எதை மத்திய அரசு கொண்டு வந்தாலுமே அதற்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வராங்க. ஏன் முக்கிய காரணம் பாத்தீங்கன்னாக்கா, அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி தான் நேத்திக்கு இந்த கள்ளக்கடத்தல் மீனவர்கள் என்ற போர்வையில தமிழகத்திலிருந்து ஏகப்பட்ட கள்ளக்கடத்தல் இலங்கைக்கு போகுது, இலங்கை வழியாக பல நாடுகளுக்கு போகுது. ஏன்னா இன்னைக்கு இலங்கை பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நாடாயிருச்சு. அவங்களுக்கு இப்ப பொருளாதாரத்தில் கொஞ்சம் வளரணும், அங்க இருக்கிற மக்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ஒரு லெவல்ல வரணுங்கிறதுக்காக பல விஷயங்கள் அவங்க ஈடுபடுறாங்க. அதுக்கு உறுதுணையாக தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மீனவர்கள் நாங்க சொல்லல, அண்ணாமலையும் சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் கண்மூடித்தனமாக நடந்து கொள்வதற்கு இலங்கையுடைய கடற்படை கண்மூடித்தனமாக நடந்து கொள்வது இந்த கள்ளக்கடத்தல் தான் காரணங்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா சிறையில ஒரு 14 பேர் 15 பேர் புரியுதா? எத்தனை நாள் வெளில வராங்க? அவங்க ஒரு 10 நாள் 15 நாள் வெளில வந்துடுறாங்க. சில பேர்லாம் வெளியே வர முடியல. அவங்களாம் யாருன்னா அவங்களாம் கள்ளக்கடத்தல் ஈடுபடுறவங்க. அப்போ மீன் பிடிக்க வருபவர்கள் அவங்களுக்கு மீன் பிடிக்க வராங்களா இல்ல என்ன பண்ண வராங்கன்றது அவங்களுக்கு புதியதா இருக்கு. யாருக்கு? இலங்கை கடற்படைக்கு. அப்போ இலங்கை கடற்படை அது மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படுறாங்க. அப்ப அரெஸ்ட் பண்ணும்போது யார் உண்மையான மீனவன், யார் உண்மையில கள்ளக்கடத்தல் பண்ண வரான்னு தெரியுது. அப்ப யாரோடைய படகுல தங்கம் இருக்கு, யாரோடைய படகுல அபீட் இருக்கு, யாரோடைய படகுல ஹெராயின் இருக்கு, போதைப் பொருட்கள் யாரோடைய படகுல இருக்கு, பறிமுதல் பண்ணாதான் தெரியும். அப்ப அதுக்காக பறிமுதல் பண்றாங்க. அப்படி பறிமுதல் பண்ணப்பட்டு அதுல ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை வராங்க. பார்த்தீங்களா? ஒரு தடவை உங்களை வான் பண்றோம், இங்க வராதப்பான ஒரு தடவை வான் பண்றோம். அந்த எண்ணெய் நம்ம குறிச்சு வச்சுக்கிறோம், அந்த படகோட எண்ணெய் குறிச்சு வச்சுக்கிறோம். நீ திரும்ப அங்க போகும்போது தான் உன்னோட படகு கொடுக்கப்படல. நீ ஒரு தடவை மட்டும் தான் போயிருந்தா உங்க படகு ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. நீ ஒரு தடவைக்கு மேல அந்த படகு பிடிபடும் போது அந்த படகு பறிமுதல் பண்றாங்க. அப்ப அது யார் தவறு? அப்ப எல்லை தாண்டுவது என்பது யார் தவறு? இந்த கச்சத்தீவுனால மட்டும் எல்லை கிடையாதுங்க. கச்சத்தீவுக்கு முன்னாடி இருந்து எல்லை தீவு இருக்கு, எல்லை இருக்கு. இந்த எல்லையை தாண்டி அவங்க போக கூடாது, அந்த எல்லையை தாண்டி இவங்க கூட. கச்சத்தீவு தான் முக்கியம் கிடையாது. இந்த கச்சத்தீவு என்பது எதுனாக்கா, இங்க நம்ம போய் இப்போ அவங்க வராங்க இல்லையா, சுதந்திரமா மீன்பிடி வலைகளை காய வச்சுக்கிறதுக்கும் அங்கே போய் தங்கிக்கிறதுக்கும் ஏதாவது பெரிய பேரிடர் ஏற்படும் போது அங்கே தன்னோட படகுகள் நிறுத்தத்துக்கும் இதுக்கான ஒரு இடமா தான் கட்சி. இப்போ எப்படி அந்தமான் இருக்கோ நிக்கோபார் இருக்கோ அந்த மாதிரி தான் அது இருந்துச்சு. அப்போ இப்பயும் சொல்றாங்க இந்த ரெண்டு விஷயத்துக்கும் அது பொது தான். அந்தோனியா திருவிழா நடக்கும் போதும் சரி, நீங்களை வலையை உலர்த்தி கொள்ளலாம், அங்கே படகு வச்சு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், எல்லாமே அங்கே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எதையுமே அவங்க மறுக்கப்படல. அவங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம், எல்லை தாண்டி வரும்போது இங்க எல்லைன்றதை நம்ம வரையறுக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு எல்லைனாக்கா ஒரு 100 நாட்டிக்கல் மைல் இருக்கணும். அங்க அதுதான் ஒரு சர்வதேச எல்லையா கருதப்படும். இங்க அது கூட இல்லை. அப்படி இருக்கும்போது நமது மீனவர்களும் தெரியாதனமா தான் அங்க போயிடுறாங்க. அங்க வேணும்னு அவங்களும் போறது கிடையாது. அதே மாதிரி நம்ம மீன் வளமும் எங்க இருக்கு பாத்தீங்கன்னாக்கா, அந்த எல்லை ஓரம் தான் இருக்கு. அதுக்கு ஆசைப்பட்டு நம்ம மீனவர்கள் போயிடுறாங்க. அப்போ இங்க இருக்கிற பிரச்சனை மீனவர்கள் வாழ்வாதாரம் தான் இங்க பிரச்சனை. அவங்க எல்லை தாண்டி போறது பிரச்சனை கிடையாது. அப்ப அந்த வாழ்வாதாரத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க? இப்ப குஜராத்ல இந்த பிரச்சனை வரலனாக்கா அங்க இருக்கக்கூடிய மீனவர்களுக்கான வாழ்வாதாரத்தை அந்த அரசாங்கம் பாத்துக்குது. இங்க நீ மீனவர்கள் என்ன பண்ணிருக்கிற? ஆனா மத்திய அரசாங்கம் மீனவர்கள் தனி அமைச்சகத்தை அமைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த யூபிஏ கவர்மெண்ட் அமைச்சதா? கிடையாது. அப்புறம் மீனவர்கள் மேல அக்கறை இருக்கிற மாதிரி பேசுறீங்க. இப்போ இங்க இருந்து போகக்கூடிய இந்த கடத்தல் அப்படிங்கும்போது இந்த தமிழக அரசுக்கும் இதுல உடன்பாடு இருக்கா, இல்ல அவங்களும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க? தமிழக அரசுடைய காவல்துறையோ தமிழக அரசுடைய அந்த அந்த கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய நாலேஜ் எல்லாம் எப்படி போக முடியும்? எப்படி போக முடியும்? இப்ப தமிழக அரசுக்கும் இதுல சம்பந்தம் இருக்கு. கண்டிப்பாக. அது எப்படி? இப்ப தமிழக அரசு கட்டுப்படுத்தணும்ல. கண்டிப்பா. தமிழக அரசு ரோந்து போறதுக்கு கோஸ்ட் கார்டு இருக்கு. கோஸ்ட் கார்டு கிட்ட நீங்க பிரஷர் கொடுங்க, எங்க டெய்லி ரோந்து போகணும் சொல்லுங்க. எங்களுக்கு இந்த இடத்துல எல்லாம் சந்தேகமா இருக்கு. தமிழ்நாட்டில் அரசாங்கம் பண்றது யாரு? நீங்க.
அப்ப நீங்க தான் அவங்க கிட்ட சொல்லணும், எங்களுக்கு இந்த இடத்துல பிரச்சனை இருக்குங்க, இங்க இதெல்லாம் இங்க இருந்து போகுதுங்க, இங்க இருந்து கடத்தப்படுறாங்க, இங்கெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோஸ்ட் கார்டு கொடுங்கன்னு சொன்னா இவங்க ஏன் கேட்கல? இது வரைக்கும் ஒரு தடவையாவது முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ இந்த செல்வ பெருந்தகைகளோ யாராச்சும் ஒருத்தர் கேட்டிருக்கீங்களா? ஆனா ரகுபதி அவர்கள் சொல்றாரு, எங்களுடைய தளபதி அவர்கள் தான் ஒவ்வொரு முறையும் வந்து கடிதத்தை எழுதி அவர்களை வந்து மீட்டு கொண்டு வராங்க. நீங்க சொன்ன மாதிரி வந்து இப்ப மத்தியில் நீங்க தானே இருக்கீங்க, நீங்க தான் வந்து எந்த ஒரு வேலையுமே நீங்க செய்யவே இல்லை, முதல்ல அதை நீங்க செய்யுங்க, பேசுறதுக்கெல்லாம் உங்களுக்கு தகுதி இருக்கான ரகுபதி அவர்கள். இவர்கள் கடிதம் எழுதவில்லை என்றால் கூட அவங்க ரிலீஸ் ஆயிருவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட போடப்பட்ட ஒப்பந்தம் அப்படி. யார்கிட்ட? இந்திய அரசுக்கும் இலங்கை அரசுக்கு என்ன ஒப்பந்தம்னா, அவங்க உண்மையாக மீன் பிடித்து தான் எல்லை தாண்டினார்கள் என்றால் அவர்களை குறிப்பிட்ட நாளுக்கு மேலே நீ வச்சுக்க கூடாது அப்படின்னு அவங்க நம்ம ஒரு அஜெண்டாவை கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய ஒப்பந்தத்தை நாங்கள் ஒத்துக்கிறோம், ஆனா தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட மீனவர்களே தொடர்ந்து இவர்களே வரும்போது அவர்கள் நாங்கள் அபராதம் விதிக்கத்தான் செய்வோம், அதுக்கான இது நாங்கள் பண்ணதான் செய்வோம். 2 பேரும் உடன்பட்டு தான். நீ வந்து கடிதம் எழுதினா எழுதாட்டின்னு அவன் 14 நாளைக்கு அங்கே இருக்க மாட்டான். அவன் மீன் பிடிக்க மட்டும் எல்லை தாண்டி சென்றிருந்தால் 14 நாள் 15 நாள் அதிகபட்சமாக 1 மாசம் அங்கே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனா நீ அங்கே கள்ள கடத்தல் பண்ணிட்டு போனாக்கா, இப்போ சமீபத்தில் முதல் ஆட்சிக்கு வரும்போது 2014 5 மீனவர்கள் வந்து தூக்கு தண்டனை இருந்தாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அவங்க தூக்கு தண்டனையிலிருந்து ரத்து பண்ணி கூட்டு வந்தது யாரு? நரேந்திர மோடி அவர்கள். அப்படி தொடர்ந்து மீனவர்களை தனி அமைச்சகத்தை அமைச்சு, இல்ல நான் கேட்கிறேன், 900 பேர் செத்து போயிருக்காங்க தமிழக மீனவர்கள். 900 பேர் யாருடைய ஆட்சி காலத்துல? இந்த திமுக காங்கிரஸோட ஆட்சி காலத்துல இவங்களோட கூட்டணியிலிருந்து கூட்டணி இல்லாம வரைக்கும் 1950 இருந்து 2014 வரைக்கும் 900க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இறந்து போயிருக்கிறான். ஆனா இன்னைக்கு 2014 இருந்து இன்னைக்கு 2022 வரைக்கும் 24 வரைக்கும் யார் இறந்திருக்கா? ஒரு மீனவர் இறந்திருக்காங்களா? துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. ஆனா ஒரு மீனவராவது கொல்லப்பட்டார்களா? ஒரு மீனவர் கொல்லப்பட்டா அந்த காங்கிரஸ் சொல்லுங்க, திமுக எந்த ஒரு யாராவது ரகுபதி யாராவது சொல்லுங்க. இப்போ இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இப்படி ஒரு ஒப்பந்தம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்ப அவனுடைய வாழ்வாதாரத்தை யார் பார்ப்பாங்க? தமிழக அரசு தான் பார்க்கணும். இப்ப தமிழக அரசு அவன் எல்லை தாண்டி போகக்கூடாம இருந்து என்ன ஒரு ஏற்பாடு செய்ய வேணுமோ அதை செய்யணும் இல்லையா? அவங்களை கூப்பிட்டு ஒரு கவுன்சிலிங் நடத்தணும். இது வரைக்கும் எந்த ஒரு மீனவர் கூட்டமைப்பு கூட்டி கவுன்சிலிங் நடத்திருக்காங்க? எதனால இந்த பிரச்சனை வருது? அப்படி என்னைக்காவது இந்த முதலமைச்சர் 5 வருஷம் ஆக போதுங்க வந்து என்னைக்காவது ஒரு நாள் இந்த ரகுபதியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அமைச்சர் அனிதா ராகேஷன் எல்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க, என்னைக்காவது கூப்பிட்டு, ஏன் கன்னியாகுமரி எம்பி யாரு? இவர் தானே, காங்கிரஸ் எம்பி தானே, என்னைக்காவது அங்க இருக்கக்கூடிய மீனவர்களை அழைத்து கவுன்சிலிங் கொடுத்திருக்கீங்களா? நம்மளோட எல்லை இவ்வளவுதான், இதை தாண்டி போகக்கூடாது, போனால் சட்டப்படி குற்றம். இப்ப அங்க இருந்து தாண்டி வரணும், நீ சும்மா விட்டுருவியா? அங்க இருந்து தாண்டி உன்னோட எல்லைக்கு வந்தா நீ சும்மா விடுவியா? நான் கேட்கிறேன் கேரளா இருந்து வந்து இங்க நீ வந்து கழிவு கொட்டினாலே உனக்கு கோவம் வருது இல்ல? சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போடுறல, அப்போ உன் எல்லையை தாண்டி நீ போய் மீன் பிடிக்க போகும்போது அங்க மீனவன் சும்மா இருப்பானா? அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் சும்மா இருக்குமா? ஒரு நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய 2 மாநிலத்துக்குமே தண்ணி பிரச்சனை இருக்கு. ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய 2 மாநிலத்துக்குமே நீ இங்க குப்பையை கொட்டாதுன்ற பிரச்சனை இருக்கு. இது நாட்டு பிரச்சனை. அப்போ ஒரு நாடு எப்படி சும்மா இருக்கும்? ஒரு மாநில முதலமைச்சரே நீ குப்பையை கொட்டினா ஒத்துக்க மாட்டேங்கிற, அவன் தண்ணி குடிக்கணும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போற, அப்போ ஒரு நாடு நம்ம எப்படி பண்ணுவாங்க? இப்போ இலங்கையில இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு அந்த அரசாங்கம் பாத்துக்குது, நம்மளுடைய அரசாங்கம் வந்து மீனவர்களை பாத்துக்க முடியல அப்படிங்கறதுனால தானே ஆளுநர் கிட்ட வந்து ஒரு மனுவை கொடுக்குறாங்க. அப்ப வந்து மத்திய அரசாத அதுக்கான வந்து நடவடிக்கைகளை எடுக்கணும் இல்லையா? அதாவது இப்ப வரைக்குமே வந்து அவர்களுக்கு வந்து மீட்பு குழுவும் வந்து அந்த இடத்துல போகவே இல்லை, அதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கல. இன்னைக்கு கண்ணீரோட வந்து போராட்டத்துல வந்து ஈடுபட்டிருக்காங்கல்ல, கண்ணீரோட போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அது வாஸ்தவமான பேச்சு, நாங்கள் இல்லைன்னு மறுக்கல. அவர்கள் கைது செய்யப்பட்டது நம்மளுடைய இந்திய எல்லைக்குள் கிடையாது. முதல்ல நாம ஒரு ஃபண்டமெண்டலாக ஒன்று புரிஞ்சுக்கணும். அவங்க கைது செய்யப்பட்டது நம்மளுடைய எல்லைக்குள்ள கிடையாது. அவங்க கைது செய்யப்பட்டது இலங்கையோட எல்லைக்குள்ள. இலங்கையோட எல்லைக்குள்ள யார் போனாலுமே கைது செய்யப்படுவார்கள். அது நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் அதே போலதான் இலங்கையிலிருந்து இந்திய எல்லைக்குள்ள யார் வந்தாலுமே கைது செய்யப்படுவார்கள். இவங்க ஏன் அங்க போறாங்கன்ற ஒரு கேள்வி. இவங்களோட கருத்துப்படி இந்த ஒரு சில நேரத்தில் காற்று வேகம் அதிகமாக இருக்கும்போது படகு வந்துட்டு விசைப்படகு நாங்கள் ஆங்கிள் போட்டு நிறுத்தி வச்சிருந்தா கூட தள்ளி போயிருதுங்கிற மாதிரி இவங்களுடைய. அப்போ அதற்கு என்னெல்லாம் தீர்வு காணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நமது அண்ணாமலை அவர்கள் மீனவர்கள் பிரதிநிதிகள் கொஞ்சம் பேரையும் அங்கே இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களையும் கூட்டு போயிட்டு நம்ம ஜெய்சங்கர் கிட்ட பேசி ஒரு தீர்வு காண்றதுக்கான நடவடிக்கை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இங்கே முதலமைச்சர் செய்ய வேண்டிய வேலையை இங்கே வந்து மக்கள் முதல்வர் அண்ணாமலை செய்து கொண்டிருக்கிறார். நீ கூட்டு போனீங்களா? மீனவர்கள் பிரதிநிதிகளை வெளியுறவுத்துறை அமைச்சர் சந்திக்க நீ கூட்டு போனீங்களா? இல்ல நீங்க போய் நேரில் இதுக்காக லெட்டர் மட்டும் எழுதுறீங்க, என்னைக்காவது நேரில் போய் பார்த்திருக்கீங்க? இதுக்கு ஒரு அமைச்சர் இருக்குல்ல, அந்த அமைச்சரை போய் நேரில் பார்த்தீங்களா? இதுக்கான ஒரு அமைச்சர் இருக்கார்ல, சென்ற முறைக்கான அமைச்சர் யாரு? நம்ம எல்முருகன் அவர்கள் என்னைக்காச்சும் கூப்பிட்டு இதை பத்தி பேசிருக்கீங்களா? அப்ப உங்களுக்கு அக்கறை என்பது மீனவர்கள் மேல கிடையாது, பாஜக மேல இருக்க வன்மத்தை நீங்க இந்த மீனவர்கள் மூலமா தீர்த்துக்கிறீங்க. இதான் உண்மை. அதாவது உண்மையிலே உங்களுக்கு மீனவர்கள் மேல அக்கறை இருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? மீனவர்களை அழைத்து கொண்டு போய்
வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட உட்கார்ந்து பேசிருக்கணும், என்ன தீர்வுன்னு கேட்கணும். இது என்ன சார், இது பாஜக மேல இருக்கக்கூடிய அவங்களுக்கு விரக்தியோ இல்ல வந்து பகையோ வந்து ஒரு மீனவன் மேல வந்து எப்படி சார் வந்து ஒரு தமிழக அரசு காட்ட முடியும்? இவங்க மேல காட்டினா அவங்களை எப்படி சார் பாதிக்கும்? அவங்க மீனவர்கள் மேல காட்டுறாங்கன்னு சொல்லல, அவங்களுக்கு வந்து பாஜக மீது இருக்கிற காழ்ப்புணர்ச்சியை மீனவர்களை வைத்து மீனவர்களை பகடக்காயாக பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்றேன். இப்ப மீனவர்கள் போராட்டத்தை இவங்க திசை திருப்புறாங்க. தமிழகத்தில் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு, தமிழகத்தில் நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை, தமிழகத்தில் நடக்கக்கூடிய ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து இன்னைக்கு மக்கள் மத்தியில் அதிகமாக பேசப்படுவது இதுதான். இதை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக ஃபர்ஸ்ட் ஒரு இந்தி, இரண்டாவது தொகுதி மறுவரை, இப்ப மீனவர், இப்படி தொடர்ந்து ஒரு பிரச்சனையாக பாஜக மீது வைக்க மக்கள் மறந்து போயிடுவாங்க. கச்சத்தீவுங்கிற ஒரு விவகாரத்தை கையில எடுத்ததே வந்து ஆளுநர் தான் சொல்லியிருந்தாங்க. தமிழக மீனவர்கள் பாவம் செஞ்சிருக்காங்க, அதனாலதான் வந்து திமுகவும் காங்கிரஸும் வந்து அவங்கனாலதான் வந்து ராஜதந்திரத்தோட வந்து இதை கொடுத்துட்டாங்க, அவங்க தான் எனக்கு கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு அவர் தான் வந்து அந்த வார்த்தையை சொல்ற, பாவம் செஞ்சதுனால தான் திமுக ஆட்சியில் இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து அவர் பேசுனதுக்காக தான் இந்த இதை வந்து அவங்க எடுத்து 3 நாளைக்கு முன்னாடி இப்போ நீங்க அந்த ராமநாதபுரத்துல அந்த உண்ணாவிரதம் எத்தனை நாள் நடக்குது? மீனவர்கள் வந்து பிடிப்பட்டு மீனவர் அதுக்கு முன்னாடி ஒரு பேரணி நடந்தது. ஆமா, அந்த பேரணியில எல்லாருமே ஆதரவு கொடுத்தாங்க, பாஜக உள்பட எல்லாருமே அந்த பேரணிக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அந்த விஷயம் அப்போதுல நடந்துட்டு இருக்கு, அப்போல இருந்தே இதை பேசிட்டு தான் இருக்காங்க. இப்போ பேசல, இப்போ வந்து ஆளுநர் போய் பார்க்கறாரு, அவங்க ஒரு குழந்தை அழுகுறா, அந்த குழந்தை அழுகும் போது அப்போ என்ன நடந்திருக்கு, இந்த கச்சத்தீவு கொடுத்ததுனால தான் இந்த பிரச்சனைங்கிற மாதிரி அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். அவர் உண்மையை தான் சொல்லியிருக்கிறார். வரலாறு தெரியாம அவர் அதை பேச முடியாது. ஏன்னா வரலாற்று உண்மை அதுதான். இன்னைக்கு தமிழக மீனவர்கள் நீ கண்ணீரோட இருக்கிறாங்கன்னா அதுக்கு முழுக்கவே காரணம் இந்த காங்கிரஸும் திமுகவும் தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. நீ என்னதான் நீ பேசினாலும் சரி, அந்த 1974 நீங்க செய்த மிகப்பெரிய தவறோட எதிரொலி தான் இன்னைக்கு இவ்வளவு மீனவர்கள் கைது செய்யப்படுது. 900 மீனவர்கள் இருந்தது காரணம் இந்த திமுகவுடைய கபட நாடகமும் இந்த காங்கிரஸோடைய இந்த ராஜதந்திரம் சொல்றீங்களா, அந்த ராஜதந்திரம்லாம் ஒன்றும் கிடையாது, வேற வழி கிடையாது அந்த டைம்ல. ஏன்னா எமர்ஜென்சி டைம், இந்த அம்மா வேற வழி கிடையாது. தன்னோட ஆட்சியை காப்பாற்றிக்க வேணும், தன்னோட கூட்டணியை காப்பாற்றிக்க வேணுங்கிறதுக்காக இது இந்த ராஜதந்திர பேர்ல இந்த ஒரு விஷயம் செஞ்சாங்க. ஏன்னா அன்னைக்கு உலக நாடுகள் யாருமே உங்களுக்கு சப்போர்ட் கிடையாது யாருக்கு. ஆனா செல்வ பெருந்தகை என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழக மீனவர்கள் கைதுக்கும் கச்சத்தீவுக்கும் சம்பந்தமே இல்லை, இவங்க தான் அரசியலாக்கிட்டு இருக்காங்க பாஜக அப்படின்னு சொல்றாரு. இப்போ கரண்டா ஒரு நியூஸ் சொல்லி, கச்சத்தீவுக்கும் தமிழக மீனவர்கள் கைதுக்கும் சம்பந்தமே கிடையாது. கச்சத்தீவுன்ற ஒன்று இருந்தா இவங்க எல்லை தாண்டி போக மாட்டாங்க, எல்லை தாண்டி போகவே மாட்டாங்க. இப்ப கச்சத்தீவுன்றது யாரோட பகுதி? இப்ப சர்வதேச அளவுல கச்சத்தீவு யாரோட பகுதி? இலங்கை சீனாவுக்கு கொடுத்த சீனா அந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை. கச்சத்தீவுன்ற பகுதி முழுக்க இவங்களுடைய பகுதி. யார் எல்லைக்குள்ளே வருது? இலங்கை எல்லைக்குள்ள, இலங்கையோட எல்லைக்குள்ள. இதே கச்சத்தீவு கொடுக்காம இருந்தா அது யாரோட எல்லைக்குள்ள வரும்? தமிழகத்தினுடைய. அப்ப இவங்க கைது செய்யப்படுறது எங்க கைது செய்யப்படுறாங்க? கச்சத்தீவு எல்லை. ஆமா, கச்சத்தீவு, ஏன்னா கச்சத்தீவுல தான் உங்களுக்கு இயற்கை வளங்கள் ஜாஸ்தியா இருக்கு, அங்கதான் பவளப்பாறைகள் ஜாஸ்தியா, அங்கதான் மீன் வளர்ச்சி அதிகமா இருக்குன்றதுனால அந்த பகுதியில தான் நம்ம மீனவர்கள் மீன் பிடிக்க போறோம். அப்ப கச்சத்தீவுன்ற பகுதி இந்தியாவோட சொந்த பகுதியா இருந்தாங்க, அவன் எல்லை தாண்டி போக வேண்டிய வேலை கிடையாது. இன்னைக்கு கச்சத்தீவுன்றது இலங்கையோட, உங்களுக்கு எதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க? அந்தோனியார் கோவில் திருவிழாவுக்கும் நீ உலக வளர்ச்சிக்கு மட்டும் தான் அனுமதி, நீ போய் மீன் பிடிக்கிறதுக்கு அங்கே அனுமதி கிடையாது. அப்படி இருக்கும் போது நீ எல்லையை தாண்டும் போது அந்த கச்சத்தீவுன்றது இன்னைக்கு கரண்ட் டேட்ல யாரோடைய சொந்த பகுதி? இலங்கையோட சொந்த பகுதி. அப்ப கச்சத்தீவுனால மீனவர்கள் கைது செய்யப்படல நீ எப்படி சொல்லுவீங்க? நீங்க கச்சத்தீவு இந்தியாவோட ஒரு பகுதியா இருந்தா அவன் எல்லை தாண்டி போறான், அவனுக்கு தேவை நீங்க கிடைக்குதுல்ல. ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நாகையில வந்து முதல்வர் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்க போயிருக்காரு. ஆனா மீனவர்களுக்கான எந்த ஒரு நடவடிக்கைகளும் அதை பற்றி வந்து பேசவே இல்லையே. காரணம் என்ன சார்? இதையும் அரசியலாக ஏன் இன்னைக்கு போனாரு? ஏன்னா கவர்னர் போயிட்டாரு, அண்ணாமலை போயிட்டாரு, வேற வழி இல்லாம இவர் போயிருக்காரு. இந்த டங்ஸ்டனும் அப்படிதான். அது வந்து ரத்து பண்ணது யாருன்னு உலகத்துக்கே தெரியும். கண்டிப்பா 10 தடவைக்கு மேல அந்த அமைச்சரை பார்த்து அவருக்கு எஞ்சாத குறையா கேட்டு எவ்வளவுலாம் பண்ண முடியுமோ பண்ணி பிரதமர் கிட்ட பேசி, உள்துறை அமைச்சர்கிட்ட பேசி, அந்த துறை அமைச்சர்கிட்ட பேசி அதை ரத்து பண்ணது அண்ணாமலை அவர்கள். கடைசியில நான் தான் பண்ணு தம்பட்டை அடிச்சுட்டு முதல்ல ஓடி போயிட்டு விழா கொண்டாடினது யாரு? அதே தான் இங்கேயும். இப்ப அவங்க 2 பேர் போயிட்டு வந்துட்டு நாங்க உங்களுக்கு பண்ணி தரேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அடுத்து இவர் ஏதாச்சும் அங்க போய் பண்ணணுமே, போகாம இருந்தா என்ன நடக்கும்? அதுக்காக சும்மா ஒரு கண்துடைப்புக்காக தான் அங்க போயிருக்காரு. இப்ப 6 திட்டங்களை வந்து சிறப்பான திட்டங்களை நாங்க தான் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் பேசி, நீ ஏன் தனி அமைச்சகம் அமைக்கல மீனவர்களுக்குன்னு? ஏன் அந்த மத்திய அரசு அமைச்சகத்தோட நீங்க இணைஞ்சு போகல? ஏன் உங்களுக்கு என்ன வேணுங்க அவங்க கிட்ட கேட்கல? ஏன் உங்க பிரதிநிதிகள் அங்க கூட்டு போல? இல்ல, இப்போ இந்த விஷயத்தை பார்த்தா அரசியலாக்குவதற்கு வந்து 2 கட்சிகளும் வந்து போராட்டம் பண்ற மாதிரியும், இப்ப தாவைக்கா தலைவர் சொன்ன இவங்க அடிக்கிற மாதிரி அடிப்பாங்களா, இவங்களும் அடிக்கிற மாதிரி அடிப்பாங்களா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. தாவைக்கா தலைவர்லாம் ஒரு கட்சியோட தலைவராங்க. முதல்ல ஒரு பிரஸ் மீட் அட்டன் பண்ண சொல்லுங்க. நான் ரொம்ப பெரிய டிவிலாம் வேண்டாம். பிரஸ் மீட் அட்டன் பண்ண மாட்டாரா? பண்ண மாட்டாரு. நீ பண்ண சொல்லுங்க. ரொம்ப பெரிய சேனல்லாம் வேணாம், ஒரு 4 யூடியூப் சேனல் நிக்க வச்சு ஒரு பேட்டி ஒன்று கொடுக்க சொல்லுங்க. அவங்க கேட்கற கேள்வி பதில் சொல்லுங்க பார்க்கலாம். பதில் சொல்லுங்க. தெரியாது என்ன ஒரு தெரியாது. என்ன தெரியும்? ஏங்க ஜிஎஸ்டிக்கும் பட்ஜெட்டுக்குமே வித்தியாசம் தெரியல அவருக்கு. பட்ஜெட்ல ஏன் ஜிஎஸ்டி பத்தி பேசலாம்னு கேட்கறாரு. என்ன நாலேஜ், பேசிக் நாலேஜ் வேணாம். பட்ஜெட்ல
ஜிஎஸ்டி பத்தின ஒரு விஷயம் கூட வரலன்னு சொல்றாரு. பட்ஜெட்டுக்கும் ஜிஎஸ்டிக்கு என்ன சம்பந்தம்? தமிழக மாநிலத்திற்கு மட்டும் சொந்தமானது கிடையாது தமிழக மீனவர்களை சிறைப்பிடிக்க. ஆனா இது ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே சொந்தமானதாக இருந்தது. அதை மீட்பது மத்திய அரசாங்கத்தினுடைய இப்போ ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவினுடையது. அப்போ இதுக்கு தீர்வு கிடைக்குமா கிடைக்காத? மாநில அரசு எனக்கு என்ன அப்படின்னு விட்டுறாங்க, மத்திய அரசும் அதே மாதிரி போயிட்டா மத்திய அரசு எனக்கு விடலங்க. மத்திய அரசு எனக்கு விட்டாங்க அரெஸ்ட் பண்ணப்படுற யாருமே ரிலீஸ் ஆக மாட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி 14 நாள்ல வெளில வராங்கன்னா அது காரணம் மத்திய அரசு, அது காரணம் ஜெய்சங்கர், அது காரணம் பிரதமர் அவர்கள். இல்ல நான் நீங்க இப்ப மத்திய அரசு அழுத்தம் கொடுக்காம மத்திய அரசு அந்த பிரதமர்கிட்ட பேசாமலாம் அங்கிருந்து யாருமே ரிலீஸ் ஆக முடியாது. ஒரு மீனவர் கூட வெளியே வர முடியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மீனவர்கள் அங்க இருக்கணும் இந்த 10 வருஷத்துல பாத்தீங்கன்னாக்கா. ஆனா அப்படி கிடையாது. கைது செய்யப்படுகிறார்கள், விடுவிக்கப்படுகிறார்கள் மத்திய அரசு கொடுக்கும் அழுத்தத்தினால். இப்ப இந்த கச்சத்தீவை மீட்கும் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ். இது சின்ன விஷயம் கிடையாது. அவங்களும் கொடுத்துட மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம். நாமளும் அவ்வளவு சீக்கிரம் அவங்க கிட்ட பிடுங்கவும் முடியாது. இது ராஜதந்திரமாக அவங்க சொன்ன மாதிரி எப்படி ராஜதந்திரமாக விட்டு கொடுத்தாங்களோ அதே போல ராஜதந்திரமாக அவர்களுக்கென்று ஒரு சூழ்நிலை வரும்போது அவர்கள் வழி இல்லாமல் விட்டு கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். அந்த சந்தர்ப்பத்துக்காக தான் இன்னைக்கு மத்திய அரசு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைத்தால் கண்டிப்பா கச்சத்தீவை மீட்டு தருவீங்க. ரெண்டு ஒண்ணு தாங்க. அதாவது பாஜக இல்ல, தமிழக மக்களை மத்திய பாஜக மாற்றாந்தாய் மனப்பான்மை பார்க்கலங்க. இந்தியாவில் ஒரு திட்டம் கொண்டு வராங்கன்னா அது தமிழக மக்களுக்கும் சேர்த்து தான். பாரத பிரதமர் நீங்க ஓட்டு போடல, நீங்க பிஜேபி ஜெயிக்க வைக்கலங்கிறதுக்காகலாம் தமிழ்நாட்டை புறக்கணிச்சு ஒரு திட்டத்தை கொடுக்குறாருன்னா இல்ல. இப்ப நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா கச்சத்தீவை நீங்க மீட்டு தரணும்னா தமிழகத்துல பாஜக ஜெயிச்சா கண்டிப்பா மீட்டு தருவோம். மீட்டு தருவோங்கிறத விட இந்த மீனவர் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். நாங்க வந்தா பிஜேபி தமிழகத்தில் ஆட்சி அமைத்தால் இந்த மீனவர் பிரச்சனைக்கு இங்க இருக்கக்கூடிய இப்ப அலட்சிய போக்கோட இருக்கிறாங்களா இவங்க. இப்ப நான் தான் சொன்னேன் இல்லையா, அவங்க ஏன் கைது செய்யப்படுறாங்க காரணத்தை தெளிவா சொன்னேன். கள்ளக்கடத்தல் நடக்குதுங்க, அவங்க கள்ளக்கடத்தல் நினைச்சு நல்ல மீனவர்களை கைது செய்யறாங்கன்னு. அது போலதான் அந்த கள்ளக்கடத்தல் நடக்க விடாம தடுக்குது தமிழக அரசோட பொறுப்பு. நீங்க அதை இதற்கு செய்யல. கடத்தல்ல தமிழகமே இருந்தா எப்படி சார்? அதுதான் அப்ப கள்ளக்கடத்தல் பண்றவங்களே பாதி பேர் உங்க கட்சிக்காரனா இருக்கிறான், உங்களுடைய கூட்டணி கட்சிக்காரனா இருக்கிறான். நவாஸ் கனிக்கு கோபம் வருது. இன்னைக்கு நவாஸ் கனி கேட்கிறாரு, நீங்க எப்படி கள்ளக்கடத்தல் மீனவர்களை சொல்லுவீங்க? உனக்கேம்பா எரியுது? லட்சத்தீவுல பண்ணதெல்லாம் பத்தாதா? லட்சத்தீவுல எவ்வளவு நீங்க பண்ணீங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு லட்சத்தீவுல எதுவுமே பண்ண முடியல. அதே போலதான் இன்னைக்கு இதையும் நீங்க பயன்படுத்தலாம் பாக்குறீங்க. அதுக்கு மத்திய அரசுலாம் துணை போகாது. இங்கேயும் இதே போல கள்ளக்கடத்தலை தடுத்து நிறுத்தும். அப்போது நிறுத்தும் போது இந்த மீனவர் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பா கிடைக்கும். செந்தில் பாலாஜி ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. சட்டமன்றத்தில் விலை போகாத ஒரு ஆடு நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சிட்டோம், இங்கேயும் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இங்க வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்களை கலாய்ச்சிருந்தாரு. அதாவது செந்தில் பாலாஜி சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சென்ற முறை ஈரோடு இடைத்தேர்தல் நடத்தினது யாரு? திமுக. காங்கிரஸ் நினைச்சா அவர் ஜெயிக்க வச்சது யாரு? பட்டியல் அடைச்சி வச்சு எல்லாரும் ஜெயிக்க வச்சது யாரு? செந்தில் பாலாஜி. இந்த தடவை அந்த வாய்ப்பு அவர் கொடுக்கல. சரி, இந்த தடவை யார் பண்ணாங்க? இந்த தடவை அவரு யார்கிட்ட போயிட்டு இருந்ததுனால வெளியே வந்துட்டாருங்க. அதனால அப்பயும் தான் கோர்ட்டுக்கு போயிட்டு இருந்தாரு. அப்ப எப்ப ரொம்ப கேஸ் கம்மி. அப்ப இப்ப ஜெயில நிம்மதியா இருந்தாரு. அப்ப நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய கோர்ட்டுக்கு போயிட்டு இருந்தாரு, ஏகப்பட்ட பிரச்சனை. ஏன் கொடுக்கல? இப்போது ஓரங்கட்டப்படுகிறார் செந்தில் பாலாஜி. திமுகவில் ஓரங்கட்டப்படுகிறார். அவருக்கு முக்கியத்துவம் மறுக்கப்படுகிறது. காரணம் ஏன்னா அண்ணாமலையை தொட்டது தான் மிகப்பெரிய காரணம். ஏன்னா இவர் ஒருத்தரால தான் இன்னைக்கு திமுகவுக்கு இவ்வளவு பெரிய தலைவலி. யாரால? அண்ணாமலையால. இவர் மட்டும்தான் அவரை நோண்டாம இருந்து அவர் எதுவுமே பண்ணாம இருந்தாக்கா இன்னைக்கு இத்தனை பட்டியல் வந்திருக்காது, இத்தனை தலைவலி திமுகவுக்கு கிடையாது. அதனால முழு பிரச்சனைக்கும் காரணம் செந்தில் பாலாஜின்றதுனால இன்னைக்கு பெரிய பெரிய மீட்டிங் நடந்துச்சு இல்லையா? செந்தில் பாலாஜி பாத்தீங்களா நீங்க? இல்ல. எந்த மீட்டிங்லாச்சு பாத்தீங்களா? இல்ல. ஏன்? ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்தான் சார் வாரத்துக்கு ஒருக்கா கையெழுத்து போட போகணும்ல சார் கோர்ட்டுக்கு. வாரத்துக்கு ஒரு தடவை கையெழுத்து போட கோயில் எங்க சுப்ரீம் கோர்ட்ல கையெழுத்து போடுறாரு. அவர் லோக்கல்ல தானங்க போடுறாரு. லோக்கல்ல தான் போனா ஆனா கரெக்டான டைமுக்கு போகணும் இல்ல சார்? இல்லன்னா பதவியை தக்க வச்சுக்க முடியும். எப்படி? இப்ப ஆல்ரெடி உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டாங்க. அப்படி என்ன நீங்க தார்மீக பொறுப்பேற்று நீங்க இருக்கணும்னு கேட்டாங்க. அப்போ அந்த ஒரு பயம் அவருக்கு இருக்கு. இப்ப என்ன ஆச்சுன்னா பதவி போயிடுங்கிற பயமா? பதவி போயிடுங்கிற பயம். இப்போ திரும்ப நீ அண்ணாமலை பத்தி பேசிதான் ஆகணும். ஏன்னா எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பயந்துட்டீங்களா என்ன செந்தில் பாலாஜி இப்படி அமைதியாயிட்டீங்களே என்னங்க அப்படின்னு? 400 நாள் ஜெயில் வாழ்க்கை உங்களுக்கு சலிப்பு கொடுத்துருச்சா? நானும் ஒரு அமைச்சராக இருக்கிறேன், நானும் கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக அவர் அப்படி பேசியிருக்கிறாரு. ஏன் இவ்வளவு நாள் பேசல? இப்ப நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால அவருக்கு அடிக்கிறாரு. ஆமா, இப்ப எலெக்ஷன் முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆகுங்க? 1 year ஆக போகுதுல. அப்புறம் அப்ப தோத்துப்பா நீ அப்பையில பேசிருக்கணும். எப்ப பேசுற? இல்ல வெளில வந்தவொடனே பேசியிருக்கணும். நீ இப்பயும் பேசுற. ஏன்னா வேற வழி கிடையாது. இன்னைக்கு திமுகவில் ஓரங்கட்ட போடக்கூடிய அமைச்சராக அவர் மாறிட்டாரு. அதனால
வேற வழி இல்லாம. காரணம் என்ன? ஓரம் கட்டப்படுவதற்கு காரணம் அண்ணாமலை சீன்றதா நீங்க சொல்றீங்க? இல்ல வந்து இப்ப அண்ணாமலை சீன்றதுனால வந்து திமுகவுக்கு, ஏன்னா இவங்களும் ஆளுங்கட்சியா தானே இருக்காங்க, மற்ற கட்சிகள் எல்லாம் பார்த்து பயப்படுறாங்க திமுகவை பார்த்து, அப்புறம் வந்து இவங்களாலையும் வந்து எது வேணாலும் செய்ய முடியும் இல்லையா? அதாவது மத்த கட்சியில திமுக பார்த்து பயப்படுறோம், திமுக பார்த்து பயப்படும் ஒரே ஆளும் பார்த்து அண்ணாமலை அவர்கள். இன்னைக்கு அண்ணாமலையை சுற்றி தான் இன்னைக்கு அரசியலே இருக்குங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு அண்ணாமலை ஒருத்தர் எத்தனை கட்சி டார்கெட் பண்ணுறது சொல்லுங்க? இன்னைக்கு பேப்பர் திறந்தீங்கன்னா அண்ணாமலையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், விஜயில இருந்து சின்ன சின்ன லெட்டர்பேட் கட்சி வரைக்கும் யாரை சுத்தி இன்னைக்கு அரசியல் இருக்கு? ஒரு காலத்துல கலைஞரை சுத்தி தான் அந்த அரசியல் இருக்கும், இன்னைக்கு அந்த அரசியல் அண்ணாமலை சுத்தி இருக்கு. அதாவது அண்ணாமலை இருக்க வேண்டும் அப்படின்னு முதலமைச்சரே சொல்றார். முதலமைச்சரே என்ன சொல்றாரு? அண்ணாமலை இருக்க வேண்டும், அப்பதான் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்றாரு. அப்போ ஒரு அரசியல் களம் என்பது ஒரு நபரை சுற்றி வருகிறது என்று சொன்னால் அவரை நீ தொட்டாதான் நீ பெரிய ஆளாக முடியும், அவரை நீ தொட்டாதான் உன்னால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இது எல்லாருக்குமே பொருந்தும், லட்சவேடு கட்சியாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா நீங்கள் பேசுவதற்கு, அதாவது பால் எப்பயுமே அண்ணாமலை அவர் கையில் வச்சிருப்பார், எதிரி கையில் கொடுக்க மாட்டார். இவர் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டார், இவர் கேட்குற கேள்வி கூட பதில் சொல்ல வைப்பார். அண்ணாமலையோட முக்கிய இதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல விஷயம் அவர்கிட்ட குணாதிசயம் இதுதான். அவர் என்ன பண்ணுவார்னாக்கா கேள்வி அவர் கேட்க மாட்டார். இல்ல அதுதான் இப்போ நம்ம வந்து மத்திய அரசை நம்ம எங்க கை வச்சாலும் வந்து நம்மளோட ஆட்டம் நாற்காலி வந்து டான்ஸ் ஆடும் அப்படிங்கிற மாதிரி எதாவது நீங்க சொல்லுங்க. உதாரணமா இந்தி திணிப்பு, இப்ப இந்திங்கிறத வந்துட்டு மக்கள் புரிஞ்சுட்டாங்க, இதை வந்து நீங்க வச்சு அரசியல் பண்றீங்க. யார? திமுக கிட்ட. திமுகவை நீங்க மக்கள் சாடுகிறார்கள். சும்மாலாம் இந்த இந்தியை தான் சொல்றாங்க, எங்க அப்பாவை எங்க தாத்தாவை தான் ஏமாத்திட்டேன், எங்களை ஏமாத்த முடியாதுன்னு குழந்தையில இருந்து இளைஞர்கள் வரை பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இந்தி திணிப்புன்ற நாடகம் முடிஞ்சிருச்சு. வச்சு பண்ண முடியாது, அரசியல் பண்ண. நான் என்ன சொல்றேன்னா, இப்படி ஒரு பெரிய பிரளயம் வந்து வெடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதுதான் அண்ணாமலை பார்த்து திமுக தான் பயப்படுது இல்ல. இந்த மும்மொழி விஷயத்த திருமாவளவன் ஸ்கூல் வச்சிருக்காரு, யாரு கொண்டு வந்தா வெளியே? அண்ணாமலை அவர்கள். விஜய் அவர்கள் விஜய் வித்தியாசம் நடத்துறா, யாரு கொண்டு வந்தா வெளியே? இதுக்கு முன்னாடி யாரும் கொண்டு வந்தாங்களா? ஏன் இந்த வேலையை இவங்க செய்யல, காங்கிரஸ் செய்யல? ஏன் இந்த வேலை வந்து திமுக அதிமுக செய்யல? பிரதான எதிர்க்கட்சி அதிமுக ஏன் இந்த நிலைப்பாடு எடுக்கல? விஜய் வித்தியாசம் நடத்துறாருன்னு ஏன் அவங்க எடுக்கல? ஏன் திருமாவளவன் ப்ளூ ஸ்டார் நடத்துறாரு அவங்க கூட்டணி போவதற்காக அதிமுக வந்து ஒரு நிலையில கூட இருக்கலாம், இல்லது வந்து தாவேகாவோட கூட்டணி போவதற்கான ஒரு நிலையில கூட இருக்கலாம். அதனால வந்து அவங்க வந்து கருத்து வேறுபாடுகள் வரக்கூடாதுங்கிறதுக்காக கூட வச்சுக்கலாம். அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்க, அப்ப மக்கள் நலன் முக்கியம் கிடையாது, எங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க வந்துட்டு கூட்டணி தான் முக்கியம். ஆனா இது அண்ணாமலைக்கு மத்தவங்களுக்கு ஒரு வித்தியாசம். பாஜகவும் அரசியல் செய்து சார், இதுல பாஜக அரசியல் செய்திருந்தால் அதிமுக கூட்டணி வைத்து இந்நேரம் எம்பி 40 எம்பி 20 எம்பி ஜெயிச்சிருப்பாங்க. இல்லன்னு மறுக்க முடியாது சார், பாஜக அரசியல் பண்றதை மறுக்க முடியல. அப்படி பாஜக அரசியல் செய்திருந்தால் அதிமுக கூட்டணி வச்சு 20 எம்பி நீங்க வாங்கியிருப்பாங்க. ஏன்? பாஜக மக்கள் நலன் தான் முக்கியம். இங்கே பாஜக என்ற ஒரு சக்தி முழுமையாக தமிழகத்தை ஆளும் போதுதான் அதோடைய மொத்த பலனும் மக்களுக்கு கிடைக்கும். யாரு கூட போய் ஒரு 2 சீட்டுக்கும் 10 சீட்டு ஆசைப்பட்டு நான் சேர்ந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய அஜெண்டாக்கு நாம கட்டுப்பட்டுலாம் இருக்க முடியாது. செந்தில் பாலாஜி அவர்களை வந்து தொட்டா இவர் வந்து மேல வருவாரு, நானும் இருப்பேன்னு தெரியுங்கிறீங்க. இப்போ மற்ற கட்சிகளும் வந்து அதை செஞ்சுட்டு இருக்காங்களே, அப்படின்னா திமுகவை வந்து தொட்டா அண்ணாமலை அவர்கள் நம்மளும் வந்து இருக்கோன்னு தெரியும் அப்படிங்கிறதுக்காகவா, இல்ல வந்து பதவிக்காக தான் வந்து இந்த மாதிரி பண்றாரா? ஏற்கனவே வந்து ரகுபதி அவர்கள் வந்து இந்த கேள்வி கேட்டிருந்தாருல்ல சார், என்னோட தலைவர் வந்து வெங்காயம் பதவி, அது எனக்கு தேவையில்லை, அவர் எனக்கு பதவியில் இருந்தாலும் இல்லைனாலும் 2026 ஒவ்வொரு செங்கலாக நான் பேட்டு எடுப்பேன்னு சொல்லிட்டாரு. எப்படி நான் பதவியில் இருந்தாலும் இல்லைனாலும் நான் இதை செய்வேன்னு சொல்லிட்டாரு. அப்ப அதுல இருந்தே நமக்கு அவர் பதவி மேல ஆசை உள்ள நபராக இருந்தா அதிமுக கூட்டணி வைத்து இன்னைக்கு எம்பிஐ மினிஸ்டர் ஆயிருப்பாங்க. மாற்று கருத்து இருக்கா? இல்ல ஒத்துப்பீங்களா நீங்க? இன்னைக்கு அவர் என்ன கோயம்புத்தூர் தொகுதியில் அதிமுக கூட்டணி வச்சிருந்தாக்கா மிகப்பெரிய வெற்றி அவருக்கு தான் கிடைச்சிருக்கும். இன்னைக்கு கண்டிப்பா ஒரு மினிஸ்டர், இன்னைக்கு கேபினெட் மினிஸ்டர் ஆயிருப்பாரு. அவருக்கு அந்த ஆசையெல்லாம் கிடையாது. அடுத்த எலெக்ஷன்ல செந்தில் பாலாஜி இருப்பாரா இருக்க மாட்டாரா? 2026 பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே திமுக என்ற ஒரு சகாப்தமே இருக்காது. திமுக என்ற ஒரு சகாப்த அண்ணாவால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அண்ணாமலையால் கண்டிப்பாக அறிந்தே தீரும். தமிழகத்தில் திராவிட கட்சிகள் இல்லாம வேற எந்த கட்சியுமே வந்து எதிர்கட்சியா கூட இல்லாமல் வந்து மற்ற கட்சிகள் வந்து ஆட்சி செய்ய முடியாது. அது எப்போ 1964 அப்புறம் இல்லையா? அதுக்கு முன்னாடி திராவிட கட்சிகள் எங்க இருந்தது? தேசிய கட்சிகள் மட்டும் தான் இருந்தது. அப்புறம் திராவிட கட்சிகள் உருவானப்போ அது அழிந்ததுக்கான வரலாறு இருக்கும்ல. ஒரு விஷயம் உருவாகுதுன்னா அந்த விஷயம் அழிந்தது. இப்போ எல்லா விஷயத்திலுமே அதனால் ஒரு தொடக்கம் ஒன்று இருந்தால் அந்த ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்கும். இன்னைக்கு கம்யூனிஸ்ட் எங்கேயுமே இல்லை, ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக இந்தியாவை ஆளக்கூடியவர்களுக்கு சப்போர்ட் பண்ண கட்சியாகவும் ஒரு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் என்ற ஒரு கட்சி இல்லை. இப்போ அடுத்தது தேசிய கட்சிகளுடைய ஆட்சி தான் வருங்கிறீங்களா? கண்டிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக ஆட்சி 2026 அமைவது உறுதி, அதில் மாற்று கருத்து கிடையாது. அதே போல இந்தியா முழுக்கவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா தென் தமிழகம் மட்டும் இல்லை, தென்னகம் மட்டும் இல்லை, கர்நாடகாவாக இருக்கட்டும் சரி, உங்களுக்கு தெலுங்கானாவாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், இனி வேகமாக வளர்ந்து வரக்கூடிய கட்சியாக இனி பிஜேபி இருக்கு. அதனால அதில் மாற்று கருத்து கிடையாது. பிஜேபி
மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். நீங்கள் சும்மா இந்த இந்தி, இந்த தொகுதி மறுவரை, இதெல்லாம் நீங்கள் மக்கள்கிட்ட அவ்வளோ தெளிவாக இருக்காங்க. இன்றைக்கி உடனே வருது எல்லாமே. அவன் சொல்கிறது பொய்யாங்கிறத உடனே பார்க்குறான் மக்கள். முதல்லலாம் அது கிடையாது. முதல்ல ஏமாற்றிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி கூகுள், வாட்ஸ்அப் எல்லாமே இருக்குது. நீ சொல்கிறது பொய்யா? இப்போ நீங்கள் சொன்னீங்களே கச்சத்தீவு வரலாறு, இந்நேரம் எவ்வளோ பேர் பார்த்துருப்பான் தெரியுமா? அது எப்போ மீட்கப்பட்டு, எப்போ கொடுக்கப்பட்டது, யாரால் கொடுக்கப்பட்டது, ஏன் கொடுக்கப்பட்டது, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான். நீ மொத்த வரலாறுமே இன்றைக்கி நம்மக்கிட்ட கையில் இருக்குது. அதனால் இன்றைக்கி வரலாறு எல்லாருக்குமே தெரியும். இந்த இந்தியிலேருந்து சரி எல்லாருக்குமே இன்றைக்கி வரலாறு தெரியும். அதுதான், அதாவது இந்த இந்தியை கூட நீங்கள் எடுத்துங்க. இந்த இந்தியில் ஒரு முக்கியமான விஷயம், இப்போது கவர்மெண்ட் ஸ்கூலு நடத்துறது அரசாங்கம், தனியார் பள்ளிக்கு அனுமதி கொடுக்குறது யார்? என்ஓசி கொடுக்குறது யார்? அரசாங்கம். தனியார் பள்ளியில் வந்துட்டு நீ என்ன கேட்குறது அது கிடைக்குது. ஆனால் இங்கே கிடைக்கலையா? இங்கே நீ கொடுக்குறதா நான் வாங்கணும். அங்கேயும் அதே தான். அங்கே அப்படி கிடையாது. நான் என்ன கேட்டாலும் கிடைக்குது. அப்போது இரண்டுக்குமே அனுமதி கொடுப்பது யார்? தமிழக அரசு. அப்புறம் நீ எப்படி மக்கள் சாதகமான அரசா? இப்போ மக்களுக்கு உங்களுக்கு கேட்குறாங்களா? எனக்கு இந்த ஸ்கூல்ல இப்போ 2 பேர் சமச்சீர் கல்வி தான் விருப்ப கொள்கை. இவங்க விரும்பி அதில் போய் சேர்ந்துக்கிறாங்க, அவங்க கத்துக்கிறாங்க. இதுல மாணவர்களுக்கு விருப்ப கொள்கையாக இருந்தா அவங்க கல்வியா கத்துக்கலாம் வெளியே அப்படிங்கிறாங்க. வெளியே ஏன் கத்துக்கணும்னு கேட்குறேன். ஏன் இப்போ அங்கே மட்டும் தேவைப்பட்ட கத்துக்கலாம் அப்படின்னு தான் கனிமொழி அவர்கள் சொல்றாங்க. இப்போ தேவைப்பட்ட கத்துக்கலாம்னா இவன் எங்க போய் கத்துப்பான்? நீ அந்த ஸ்கூல்லே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணு. அவன் அங்க கத்துக்க போறான், வேணா விட்டு போறான். ஃபீஸ் கட்டுறாங்க சார். எங்க தனியார் பள்ளிகள்ல ஃபீஸ் கட்டுறாங்க. எதுக்கு ஃபீஸ் கட்டுறாங்க? ரெண்டு இங்கே சமச்சீர் கல்விங்க, அங்கே சமச்சீர் கல்விங்க. கரெக்டா? கலைஞர் கொண்டு வந்து சமச்சீர் கல்வி. அரசாங்க பள்ளியில சமச்சீர் கல்வி, தனியார் பள்ளியில சமச்சீர் கல்வினும் போது தனியார் பள்ளிக்கு போகாம எதுக்கு தனியார் பள்ளிக்கு ஏன் போற? அரசாங்க பள்ளியை விட்டு ஏன்? 2 பேர் சமச்சீர் கல்விங்க. இங்கேயும் 10ஆவதுக்கு 500 மார்க் தான், அங்கேயும் 10ஆவதுக்கு 500 மார்க் தான். அதுக்கு முன்னாடியாச்சும் உங்களுக்கு 1600 மார்க் இருந்தது, இங்கே 500 மார்க் இருந்தது. இது எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கிட்டாரு உங்க தகப்பன். +2க்கு பார்த்தீங்கன்னா 600 மார்க், இங்கே 600 மார்க். அப்போ அரசாங்க பள்ளியிலேருந்து தனியார் பள்ளிக்கு போறான். ஏன்னா அங்கே 3வது மொழி ஆப்ஷன் இருக்கு, இங்கே இல்லை. அதுதான் சார், அங்க ஃபீஸ் கட்டுறாங்க சார் அவங்க. இங்கேயா நீ அனுமதி கொடுத்த? இல்ல, இங்க ஃபீஸ் கட்டுறாங்க. நான் அடிஷனலா ஒரு மொழியை நாங்க சேர்த்துக்கிறோம், நாங்க இதெல்லாம் கத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஃபீஸ் வாங்குறாங்க. உன்னோட கொள்கை இலவசமா கொடுக்குறாங்க. என்ன சொல்றீங்க? தமிழக அரசு இலவசமா கொடுக்குது. என்னோட கொள்கை 2 மொழி கொள்கைன்னு சொல்றல. நீங்க இருந்து உங்க அதிமுக எல்லாருமே என்ன சொல்றீங்க? விஜயில இருந்து எங்களோட கொள்கை 2 மொழி கொள்கை. உங்களோட கொள்கை 2 மொழி கொள்கைனா தமிழ்நாடு முழுக்க தனியார் பள்ளிக்கோ அரசாங்க பள்ளிக்கோ ஒரே கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ண. நீ தனியார் பள்ளிக்கு நீ மும்மொழி கொள்கை ஓகே சொல்லிட்டு என்ஓசி கொடுத்துருவா, இங்க இருக்க மட்டும் முட்டாளா? அப்போ பணம் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு மும்மொழி படிக்க முடியுமா? இதைத்தான் மாத்துன்னு சொல்றாங்க அரசாங்கம். இதுதான் மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா, நீ அங்கே இம்ப்ளிமெண்ட் மட்டும் பண்ணு. உன்னை இந்திய படி நாங்கள் சொல்லலை, 3வது மொழி கம்பல்சரின்னு சொல்லலை. நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாஜா? அவன் படிக்கிறான், படிக்காம போறான், அது அவன் விருப்பம். நீ உன் நாட்டு மக்கள் மேல் நம்பிக்கை வச்சுக்கல, உன் மாநில மக்கள் உன்னோட கொள்கைக்கு எதிரானவங்க கிடையாதுல்ல. அப்போ அவன் நீ அங்கே அலோவ் பண்ணு. நீ அலோவ் பண்ண பிறகு தெரியும் அங்க எத்தனை மாணவர்கள் இந்திய கத்துக்கிறானா 3வது மொழியை கத்துக்கிறான்னு தெரியும். நீ அலோவ் பண்ணி பாரு, 100% மாணவர்கள் 3வது மொழியை தேர்ந்தெடுப்பாங்க. நீ அலோவ் பண்ணாமே நீ அவனை படிக்க கூடாதுன்னு சொல்றது நீ யார்? அதனால மக்கள்கிட்ட எதையும் திணிக்க முடியாதுங்க. திரும்ப சொல்ற மக்கள்கிட்ட திணிக்க முடியாது. நீ இதைத்தான் படிக்கணும், இதுதான் படிக்கக்கூடாது மக்கள்கிட்ட சொல்லணும். நீ எப்படி பாஜக அரசை பார்த்து கேட்குறியோ அதே தான் மக்கள் உன்னை பார்த்து கேட்கறான். நான் 3வது மொழி கத்துக்க மாட்டேன், நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணு, அதை நாங்கள் பார்த்துக்கிறோன்னு கேட்கறான். நீ பண்ணாம இருக்கிறது வரைக்கும் திமுக ஆட்சியில் இருக்கும் வரை இந்தி திணிப்பை இது நாங்கள் எதிர்த்து கொண்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி திரும்ப சொல்றேன். இந்தின்னு யார் சொன்னா? அவர் தான் சொல்றாரு. அது அவர் இந்தியை தான் இங்கே 3வது மொழியை கற்றுக்கணும் யார் சொன்னா? யாரும் சொல்லலை. அப்புறம் எப்படி இவர் சொல்றாரு? அப்போ பொய். திமுக என்றாலே பொய், ஸ்டாலின் என்றாலும் பொய், காங்கிரஸ் என்றாலும் பொய், உதயநிதி என்றாலும் பொய். ஏன்னா இந்தின்னு யாருமே சொல்லலை, பிரதமரும் சொல்லலை, உள்துறை அமைச்சரும் சொல்லலை, தர்மேந்திர பிரதானும் சொல்லலை, அண்ணாமலை அவர்களும் சொல்லலை. அப்போ நீ திரும்ப இந்தின்னு பொய் சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க இந்தின்னு சொல்லவே இல்லையே. ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்கங்கிறாங்க. நீங்கள் மலையாளம் கற்றுக்க, தெலுங்கு கற்றுக்க, உருது கற்றுக்க, உருது கூட கற்றுக்கன்னு தான் சொல்கிறோம். ஏன்னா அதுவும் அங்கீகரிக்க 22 மொழியில் ஒரு மொழி. அப்போ அது இஸ்லாமியர்கள் சாதகமாக தானே இருக்குது. அப்புறம் அதனால் இனியெல்லாம் மக்களை ஏமாற்ற முடியாது. ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க மக்கள். அதனால தான் கையெழுத்து இயக்கம் நடத்துகிறார். 1 கோடி கையெழுத்து இயக்கம் சீக்கிரம் முடியும் பாருங்க. அப்போ தெரியும். இது எப்போ ஸ்டார்ட் ஆகும் சார்? 5ஆம் தேதி ஸ்டார்ட்.